பரஞ்சோதி மகான் 1939ஆம் ஆண்டு மதுரைக்கு சபையை தொடங்கி நடத்துறாங்க. என்ன பேர்ல நடத்துறாங்க? பரிபூர்ண பரஞ்சோதியின் உயர் ஞான சபை அப்படின்னு தொடங்கி நடத்துறாங்க. தொடங்கி நடத்தினவங்க 1946ஆம் ஆண்டு சென்னைக்கு போய் திருவொற்றியூர்ல இடம் வாங்கி 20/7/1947ஆம் ஆண்டு இந்த பரஞ்சோதி உயர் ஞான சபை அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க? உலக சமாதான ஆலயம்னு பேரை மாற்றி நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ பரிபூர்ண பரஞ்சோதி உயர் ஞான சபைன்னு தான் ஆரம்பத்துல தொடங்குனது. பரிபூர்ண பரஞ்சோதி உயர் ஞான சபைனா என்ன? அதுதான் அதுக்குதான் அது வேண்டாம். பரிபூர்ண பரஞ்சோதியின் உயர் ஞான சபைனா என்ன? பரிபூர்ண பரஞ்சோதினா என்ன? இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது இந்த ஆதியான பரஞ்சோதி என்ற சத்தியத்தின் ரூப நாம வேறுபாடுகள் தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க யாரு நீக்கமர நிறைஞ்சிருக்கா? அந்த ஆதியா இருந்த சத்தியம் தான், பரம்பொருள் தான் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அது இல்லாத இடமே இல்லை. அது எல்லா எங்கேயாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோவில்ல மாத்திரமா இருக்கு, அது இல்லாத இடமே இல்லை. பஞ்சபூதத்துக்கு அந்நியமா பிரபஞ்சமே இல்லை. பஞ்சபூதத்துக்கு அந்நியமா பிரபஞ்சம் இல்லையே அப்படிங்கிறத பல நேரங்கள்ல நம்ம விளக்கமா சொல்லியிருக்கோம், நிரூபணமும் பண்ணியிருக்கோம். பஞ்சபூதத்துக்கு அந்நியமா பிரபஞ்சம் இருக்கா? இல்லை, கிடையாது. ஆகாயம், நீளம், காற்று, நெருப்பு அப்படிங்கிறது தான் பஞ்சபூதம்னு சொல்றோம். இந்த உலகத்துல உள்ள பொருட்கள் எல்லாமே எதால ஆனது? இந்த பஞ்சபூதத்தால ஆனது. இதை எடுத்துக்கிட்டா அதுல பஞ்சபூதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதை எடுத்துக்கிட்டா பஞ்சபூதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த பஞ்சபூதத்தால ஆன இந்த உடம்பு பஞ்சபூதத்தால வாழ்ந்து இனிமே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பஞ்சபூதத்துல ஐக்கியம் வர்றது தானே வாழ்க்கை. பிரபஞ்சத்துல உள்ள பஞ்சபூதத்துல இது போய் ஐக்கியம் அடையாதானே வாழ்க்கை. இது வேற என்ன இருக்கு? அப்போ பஞ்சபூதத்துக்கு அந்நியமா பிரபஞ்சம் இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை. அப்போ அந்த பஞ்சபூதத்துக்கு அந்நியமா பிரபஞ்சம் இல்லை அப்படிங்கும்போது எல்லாமே பிரபஞ்சமா இருக்கு அப்படிங்கும்போது அதை பூரணம்னு சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாம். பரிபூர்ணமா இருக்கிறது அது ஒண்ணுதான். பரிபூர்ணமா இருக்கிறது அது ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால அது பரிபூர்ண பரஞ்சோதி. பரஞ்சோதி ஒண்ணு தானே பரிபூர்ணமா இருக்கு. அந்த உயர் ஞானத்தை, பரிபூர்ண பரஞ்சோதியின் உயர் ஞானத்தை ஜாதி மத இன பொருளாதார பேதங்கள் இன்றி மன்னவன் எல்லாத்துக்கும் அது வாரி வாரி கொடுத்ததுனால அது பரிபூர்ண பரஞ்சோதியின் உயர் ஞான சபை என்று தோற்றுவிக்கப்பட்டது. பரிபூர்ண பரஞ்சோதி உயர் ஞான சபை தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ இருள் பரிபூர்ணமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இருளும் பரிபூர்ணம் தான். இருளும்